guys, welcome to my channel. இன்னைக்கு நம்மளோட bracelet haul பார்க்கலாமா? இது என்னடா இங்க பைத்தியக்காரி மாதிரி ஏதோ வச்சிருக்காளே அப்படின்னு பார்க்காதீங்க. இது ஒன்றும் இல்லை, இது பேப்பர் வெயிட் தான். சும்மா இங்கே வச்சுருக்கேன். இது நான் செஞ்ச ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இது ஃப்ளாப்பா இல்லை ஓகேவான்னு சொல்லுங்கள். பட் ரொம்ப நல்லா இருக்குல்ல, நானே சொல்ல மாட்டேன். ஃப்ளாப் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இந்த ஒத்த கிட்டு தான் நான் வச்சு பண்ணேன். இந்த ஒத்த கிட்டு வச்சு பண்ணது தான் இத்தனை ப்ரேஸ்லெட்ஸும். கையில் கூட நலந்து மாட்டிகிட்டு இருக்கேன். இதோ ஒன்றா பார்க்கலாம். இந்த பேக்கில் தான், இந்த ப்ரிட்டியான பேக்கில் தான் நான் என்னோடய ப்ரேஸ்லெட்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அப்படியே கீழே கொட்டுறேன். வா, இத்தனை ப்ரேஸ்லெட்டா? வேறு எதுவும் இருக்கோ? இல்லை, ஒரு ப்ரேஸ்லெட்டாக பார்க்கலாம். இதெல்லாம் தள்ளி வச்சிடலாம். ஸோ என் கையில் கூட ஒன்று இருக்குது, அதையும் எடுத்து இதான் கையில் போட்டுட்டு இருந்தேன், அதையும் எடுத்து போட்டாச்சு. ஒன்றா பார்க்கலாமா? இது வந்து பர்பிள் அண்ட் எல்லோ தீம். திஸ் இஸ் பிங்க் தீம். இது நான் ஃபர்ஸ்ட் மேக் பண்ணதை அதை ரீமேக் பண்ணியிருக்கேன். அது ஒரு மாதிரி நல்லா இல்லை போடவே, அதை ரீமேக் பண்ணது தான் இது. தென் திஸ் இஸ் மை அனதர் பிரேஸ்லெட் which is in pink and green theme. இது வந்து ப்ளூ தீம். இது ரொம்ப குட்டியாக பண்ணிட்டேன், பட் ஓகே, நல்லா இருக்குன்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பர்பிள். இதுவும் அதே எப்படி குட்டியாக பண்ணணும் அதே போல் தான், பட் நல்லாயிருக்கு. இது வந்து நான் இதை வச்சு பண்ணதில்லை. இது வந்து நான் ஃபர்ஸ்டே பண்ணியிருக்கேன். அது சின்ன வயசில் பண்ணது. அந்த மணி இருந்துச்சு, அதை அறுத்து போட்டு அதில் வந்து த்ரெட்டை வச்சு பண்ணது. இது வந்து நம்ம பிரேஸ்லெட் மாதிரி ஸ்ட்ரெச்சபிள்லாம் இல்லை, சும்மா அப்படியே கையில் போட்டுக்க நல்லாயிருக்கும். அதான். தென் இது ரெண்டு ப்ரேஸ்லெட்டையும் நான் சேர்த்து பண்ணியிருக்கேன். இது ஒன்று வந்து பிங்க்கு, இன்னொன்று வந்து வேறு ஏதோ கலர் ப்ரேஸ்லெட். அதோடைய கலர் மட்டும் நான் பீல் பண்ணிவிட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான பீட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி ஹார்ட் இருக்கு இல்லையா, இதை தான் நான் வந்து இதுக்கு போட்டிருக்கேன். சாம் நல்லா இருக்குல்ல பெருசாக. அது மல்டி கலர், டபுள் கலர்ஸ். இது வந்து பிங்க். இதோ இது என்னதுடா, குட்டியும் ரேபிட். இது கூடவே வந்துச்சு ஒன்று. அதை வச்சு பண்ணது தான் ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்னு சொல்லுவேன். தென் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை ஃபேவரெட். இது வந்து க்ரீன் தீம். ஒரு சின்ன செரி மாதிரி இருக்குது, அது என்ன ஃப்ரூட்னே தெரில. நல்லா இருக்குல்ல இதுவும். தென் திஸ் இஸ் த ப்ளூ. இது வந்து ஆல்ரெடி பிஞ்சு போயிடுச்சு, அதை நான் மறுபடியும் மேக் பண்ணி வச்சுருக்கேன் த்ரெட்லாம் போட்டு. இது பார்த்தீங்களா 4. இது என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது. நாங்கள் 4 பேர், அதனால நான் 4ன்னு போட்டு வச்சுருக்கேன் லாஸ்ட் டேக்காக. இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர். இதில் இருக்கிறது என்னோடய டேட் ஆஃப் பர்த் தான். இது ஒரு 2705/2015. அது தலைகீழ போட்டு வச்சுருக்கேன். இது வந்து சைனா அறுத்து பண்ணது தான், பட் இதுவும் பிரேஸ்லெட் வயரில் தான். இது இப்போ தான் ரீசெண்டாக பண்ணேன். இதுவும் என்னோடய ஃபேவரெட். இது வந்து மல்டி கலர். இதில் எத்தனை கலர்ஸ்னால் பிங்க், பர்பிள், க்ரீன் அண்ட் லைட் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இன்னொன்று, இது ரீசெண்டாக இப்போ தான் பண்ணேன். இது வந்து பிங்க் அண்ட் க்ரீன் தீம். ஓவரால் என்னோடய பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ்லேயே நீங்கள் பிங்க் தான் நிறைய பார்ப்பீங்க. இருங்க, நான் பிங்க்கில் இருக்கிறதெல்லாம் காமிக்கிறேன். இதெல்லாமே மோஸ்ட்டாக பிங்க் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான் பிங்க் யூஸ் பண்ணாமல் பண்ணது. இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.